சாலையிலிருந்து வருகை புரிந்துள்ள மேல்வழி குடிவாசகர் குமாரர் சாலை ஐயப்பன் அவர்களை முத்திப்பேரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரையிலே நமது குலதெய்வம் தேவகோமான் ஸ்ரீ வித்துநாயகம் மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் தெய்வத்தமிழை, தீந்தமிழை, பைந்தமிழை, பிள்ளைத்தமிழை வளர்க்கும் பொருட்டு அவர்களுடைய அருளாலே ஆரம்பிக்கப்பெற்ற மதுரை மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி மக்கள், மெய்வழி தெய்வத்தினுடைய அருளினை பெற ஆவலுடன் வந்து குழுமியிருக்கும் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரியருள் வருகும் ஆரியருள் வருகும் அருமறை வீதியோன் யாதாபுசேனும் கலாம் மயிலே பெரிய பேரின்பம் பெரிய பேரின்பம் பொதிந்த பேட்டகமே புகழவுன் பெருமாயை பெரியோர் சிறிய நான் புகழல் செல்லுமோ சொல்லாய் திருவாய்கொள் மறுமொழி புகழே அருகனானோனதே அருகனானோனதே தவிசின் முன்னனுக ஆயின் முகம் மது மதி கடலே அந்த அயின் முகம் மதுமதி கடலின் பொற்பாதங்களை பணிந்து மதுரை மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலையிலே இன்றைய தினம் என்ன காலம் இறைவன் திருவருள் பேச சொன்னாங்க, பேசுறோம் அப்படின்னு தான் ஒவ்வொரு மாசமும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பேச்சுல 2 விதமான பேச்சு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இத இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திரளான கூட்டம் இன்னைக்கு வந்திருக்காங்க. இதே மாதிரி பல கூட்டங்கள் வெளியே இருக்குது, அவங்களும் பேசுறாங்க. அது என்ன பேச்சு? இது என்ன பேச்சு? இது வின் பேச்சு. அது ஒரே ஒரு சுழிதான், வீண் பேச்சு. அதனாலதான் சுழி சுழி தோறு கீழிழுத்ததில் சூழுலகம தேழதாய் வழியதாகவே. அது உனக்குள்ள எப்படி இருக்கு? நபுசா இருக்கு. வாழுமே நபுஷேழன அப்படிதான். ஏன் அப்படின்னா
இந்த மெய்வழி தெய்வத்தை பற்றி கேட்க, பேச, சிந்திக்க, வந்திக்க நிற்கும் பொழுது அது என்னவா மாறுதுன்னா அமானிதமா மாறுது. மற்ற உலகத்துக்கு போயிட்டோம்னா நபுசா மாறிடுது. ஒரே ஆள் தான், டபுள் ஆக்ட் பண்றோம். அதுக்கு இந்த சட்டை உடன்படுது, இந்த தூலம். அப்ப அந்த செயல்பாடு மாறும் பொழுது நாம கோணங்களும் பார்வையும் மாறிடுது. அப்ப போன மாசம் என்ன பேசணும்? போன மாசம் மதுரை சபையில என்னப்பா பேசணும்? அதிர்ச்சியில மறந்துட்டீங்களா? அதிசயத்துல மறந்துட்டீங்களா? உள்நோக்கு பார்வை என்னங்க? அதேதான் அகப்பார்வை. அது அகப்பார்வைன்னு மாத்தி பேசணும். உள்நோக்கு பார்வைய அகப்பார்வைன்னு பேசணும். இப்பவும் அதுதான். என்ன ஏன் அப்படின்னா, அந்த முதல்ல சொன்னோம்ல, அந்த பாடல் நபுசா ஆக்கி வச்சதுன்னா வெளியே பார்க்கறதுனால, அது அமானிதமா மாறுதுன்னா உள்ள பார்க்கறதுனால. ஆனா உள்ள பார்க்க வைக்கிறவர் யாரு? நம்மளால முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது அப்படிங்கிறது தான் பதில். அது யாரா இருந்தாலும். ஆனா நம்ம தெய்வம் அந்த அமானித கடனை கட்டி நம்மளை பார்க்க வைக்கிறார். அந்த கடனை கட்டி அந்த பொருள் யாரு அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிவிக்கிறாங்க. விண்ணவனாலே தேகபந்தமும் விடுபட்டோடும் துறவரம் பின்னாடி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அழிவில்லாதவன் 7.1 ஆக்கியே அதை தூக்கிட அது என்னவா மாறுது? நபுசா இருந்தது அமானிதமா மாறுது. அமானிதம் மாறுதுன்னா அதுக்கப்புறம் அது என்னவா இருக்குன்னா ஏழ்நிலை கம்பமா இருக்கு. அப்படி ஏழ்நிலை கம்பமா இந்த பொருள் தான் இருக்குதுன்னு நீ தெளிஞ்சிட்டேன்னா உனக்கு பேர் என்ன தெரியுமா? சிரஞ்சீவி. உனக்கு பேரு சிரஞ்சீவி. அப்போ இது இப்படி எல்லாம் மாறுதுன்னு வெளியில பார்க்க முடியுமா? உள்ள பார்க்கணுமா? அதனாலதான் இன்னைய தலைப்பும் உள்நோக்கு பார்வைதான். 3ஆம் பாகம் பார்த்துருவோம். உள்ள கேட்டா பார்க்கலாம்ல, தெய்வத்துக்கிட்ட கேட்டா பார்க்கலாம். பிள்ளை தமிழ்ல சொல்றாங்க, திரளுறும் ஞான குருவருள் ஏற பார் பார்ப்பான் அவனே. அந்த குருவருள் ஏறினா பார்க்கலாம். ஆனா எப்படி ஏத்திக்கிறது? சிரிஞ்சில்லையா, ஊசி, மாத்திரை, ஆனா மருந்து. அது மாதவ மருந்து, சிவமாதவ மருந்து, கைலை மாதவ மருந்து, விஷ்ணு மாதவ மருந்துன்னு அந்த மாதவம் கொண்ட மருந்தொன்று இருக்கு. வாங்க வாருமே. நீங்க வாங்க, வாரிட்டு போங்க. அது அடுக்கி வச்சிருக்கேன் நான். அதை நீங்க வாரிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? மரண வறுமை தீருமே. அந்த மாதவ மருந்து தான் நம்மளை உள்ள பார்க்க வைக்கும். அப்ப முதல்ல ஸ்ரீமத் பாகவதம் அதை கொஞ்சம் தொட்டோம்னா தான் அவரு இவரு இப்படி காமிக்கிறாருன்றத அவர் சாட்சி சொல்லுவார். ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்பொழுது, ஒரு மாபெரும் சுதந்திரம் இந்த ஜீவனுக்கு உள்ளதை சகல ஞானிகளும் சுட்டி காட்டிய வண்ணம் இருக்கிறார்கள்.
முயற்சி பண்ணா உள்ள பார்க்கலாம், இல்லைன்னா வெளியே பார்க்கலாம். இப்ப வெளியே சபைக்கு வர்றது வராதது யாருடைய சுதந்திரம்? ஒவ்வொரு ஜீவனுடைய சுதந்திரம். யார் பேர்லயே இருக்கிற பாவத்தினால நான் சபைக்கு வரமாட்டேன்னு சொல்றது எந்த விதமான நியாயமும் இல்லை, அதை ஏற்றுக்கவும் முடியாது. இது நம்ம சபை, தெய்வத்தோடது. இங்க பேசுறது மெய்வெளி ஆண்டவங்களை பத்தி பேசுறாங்க, அதை நம்ம செவிக்குள்ள வாங்கணும். இது என்னுடைய உரிமை பொருள், பொன்னரங்கம் உன்னுடைய மனைவி என்று நினைவு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்போ அந்த சுதந்திரம் நம்ம கிட்ட கொடுத்துட்டதுனாலதான் நம்ம படிச்சுக்குவோம், நம்ம பேசிக்குவோம், எல்லாம் நாமளே பண்ணிக்குவோம் அப்படின்னா முடியாது. தெய்வம் அதுக்குதான் கூடி செம்பம் தேட தேட கோது அருந்திடும். என்ன கோது? இந்த அபிப்பிராய பேதங்கள். சினத்தை பத்தி பேசினார். கோபம்ங்கிறது வேற, தனிச்சிடலாம். சினம் வஞ்சகம், நல்லா பேசி கவுத்துடும். நய வஞ்சகம், நயந்து பேசி கவுக்குது. கோபம்னா தடாலடியா 2 அடி அடிச்சுட்டு அடுத்த செகண்ட் மாறிடும், அது தங்கம் போல. அப்போ இந்த சிந்தனையெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ள சீர்தூக்கி பார்க்கிற தன்மையினால, அந்த உள்நோக்கு பார்வையினால. அந்த உள்நோக்கு பார்வையில நாம தெய்வத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அவங்க எல்லாத்தையும் காட்டி கொடுத்துடுறாங்க. நம்மளுக்கு காட்டாதவனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே இத அப்படின்னு மாணிக்கன் அடிக்கடி சொல்லுவார், மாணிக்க வாசகர் பெருந்தகை. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாபெரும் சுதந்திரம் இந்த ஜீவனுக்கு உள்ளதை சகல ஞானிகளும் சுட்டிக்காட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். அதாவது தான் இந்த உடல் அல்ல, தான். தெய்வம் கேட்கிறாங்க, குப்புசாமின்னு ஒரு பேர் வச்சா திரும்பி பார்க்கறியே, ஒரு நாள் கீழே விழுந்துடுறாரு, பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. எத்தனை முறை போய் குப்புசாமி குப்புசாமி கூப்பிட்டா எந்திரிக்கிறாரா? அப்ப குப்புசாமி யாரு? அவர் போயிட்டார். அப்ப இது அல்ல. குப்புசாமின்றவர் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இது. அவர் பேசினாரு, பொய்யுடம்பின் உள்ளே மெய் பொறி இருந்தது. இங்கே பொய்யான அந்த சஞ்சீவியில ஆனந்த கழிப்புல இருந்து எடுத்து கொடுத்தார். ஜிகே ரகசியம் நிறைய வச்சுங்கிறார், அவுக்க மாட்டேங்கிறார் மூட்டைய. கேட்டா அப்புறம் சொல்றாங்கிறார். சரி, கிருஷ்ணங்கிட்ட எல்லாம் நிறைய சூடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மாபெரும் சுதந்திரம் இந்த ஜீவனுக்கு உள்ளதை சகல ஞானிகளும் சுட்டிக்காட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். அதாவது தான் இந்த உடல் அல்ல. அப்ப யாரு? ஆத்மஸ்வரூபமான ஆனந்த ரூபியான தானே அந்த பிரம்ம வஸ்து. அதுதான் நம்ம யாரு? ஆத்மஸ்வரூபமான பிரம்ம வஸ்து. ஆனா நமக்கெல்லாம் வஸ்துவா இருக்கிறது நம்ம தெய்வம். அதனாலதான் தேடு கொடுக்கிறது எடுத்த உடனே வச்சிருக்காங்க, வஸ்துவை துதி, வஸ்து துதி, அகமியம காமியம கூறி நகமியம தொலியன வினாவு அப்படின்னு அடுத்தடுத்து கொடுக்குறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு? அதாவது தான் இந்த உடல் அல்ல, ஆத்மஸ்வரூபமான ஆனந்த ரூபியான தானே அந்த பிரம்ம வஸ்து என்கிற முடிவான நிலையை நிச்சயம் தெரிந்து கொள்ளலாம். யார்கிட்ட போனா? இப்போ இங்க வந்தாதான். மெய்வெளி தெய்வத்துக்கிட்ட வர வரைக்கும் எல்லாமே வெறும் சொல்லுதான். இங்க வந்த பின்னாடிதான் செயலுடைய சொல்லாரு. இந்த முந்தினத்து பேசணும் வசந்த காலம், நீ பிரசங்கம் இல்ல, இது பிரசங்கம் அல்ல, செயல்தான் உன்னுடைய காதல நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரம்மத்தை அடையலாம்னு அவங்க வாக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம பிரம்மமா மாறலாம். அகம் பிரம்மமா மாறிச்சுன்னு சொன்னாக்கா
இதுவும் தப்பிக்குது. அந்த பிரம்ம வஸ்து எது அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. தேகாதி எந்தமாகிய உடல், பொருளாகிய வாக்கு, நினைவாகிய பிரம்மம். அப்ப நாம யாரா இருக்கிறோம் இந்த இடத்துல? நாம யாரு நிஜமா? இவர் சொல்றாரு பிரம்ம வஸ்துங்கிறாரு. தெய்வம் என்ன சொல்றாங்க? அந்த பிரம்ம வஸ்துன்னா என்னங்கிறத உடைக்கிறாங்க. தெய்வம் நினைவாகிய பிரம்மம். அப்ப நம்மளோட நிஜ தேகம் எதுன்னு பார்க்கும்போது நினைவு. அப்ப உத்தரவு பண்றாங்க, நினைவு என்னும் ஆகாயத்தில் தான் சொர்க்கலோகமும் கட்டப்பெறுகிறது. அதில் நாள்தோறும் தீமையே ஏற்றி வந்தால் முடிவில் அதனுடைய கதி என்னவாகும்? இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் அந்த முத்துக்களை அங்கங்க எடுத்து கொடுத்து ஆரமா கோர்த்து மாட்டிக்கும். அந்த திறமுடையவன் தான் கோத்திரன். நம்ம கோத்திரம் என்ன? நெய்வேலி மக்களுடைய கோத்திரம் என்ன? ஆங்கிரச கோத்திரம். பரம்பரை மச்சமாமணி பரம்பரை. ஆங்கிரச கோத்திரம். குலம் சத்திய தேவ பிரம்மகுலம். இப்படி நமக்கு இருக்கு. ஆனா முன்னாடி என்னவா இருந்தோம்? நரன். நரனா இருந்தவனை மனுவா மாத்தி, மனுவா இருந்தவனை தேவனா மாத்தி ஆங்கிரச கோத்திர பரம்பரை, மச்சமாமணி பரம்பரையினுடைய சந்ததியா நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்கன்னா அப்போ நம்மளை எவ்வளவு தூரம் அவங்க உள்ள அழைச்சிட்டு போக சித்தமா இருப்பாங்க. ஆனா உள்ள நம்ம போறோமா? நீ என்ன பண்ற? ஒரு வீடு கட்டினப்பா, வீடு கட்டிட்டு உள்ள இல்லாம வாசலுக்கு வெளியவே நிக்கிற. அதுல அடிக்கிற காத்து, மழை, வெயில் எல்லாம் உன் தலையில தான் விழுது. ஆனா வீட்டுக்குள்ள நீ வரமாட்டேங்கிற. ஒருத்தர் வாப்பா உள்ள, நாங்க இல்ல நான் அங்கதான் இருப்பேங்கிற. அதனாலதான் அந்த உள்நோக்கு பார்வையினுடைய தன்மை என்னங்கிறத போன மாசம் பேசுனதுனுடைய தொடர்ச்சியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? பிரம்மவஸ்து என்கிற முடிவான நிலையை நிச்சயம் தெரிந்து கொள்ளலாம். இந்த உடல் நான் அல்ல என்கிற விவேகத்தை அறிய முயற்சிக்கும் எல்லா விதங்களிலும் உதவி கிடைத்துவிடும். முயற்சி பண்ணால நாம யாரு அப்படின்னு தேட ஆரம்பிச்சாலே முயற்சி என்னவாகும்? முயற்சி திருவினையாக்கும். திரு யாரு? திருவினை யாரு? தெய்வம். அவங்கள்ட்ட கொண்டாந்து சேர்த்துரும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் செய்தவருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமேன்னு தாய்மானவர் சொல்றார். சிந்தையும் அறிந்து முறை நடந்தால் சிவனும் உனக்குள் வசமாமே சர்வாகம கிரந்தத்தில் சொல்றாங்க. அப்போ முறைப்படி நடக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மாசத்துக்கு ஒரு சபை தெய்வத்தை பத்தி பேசுறாங்க. நம்ம தினம் வீட்டுல படிக்கிறோம், அது வேறு. இவ்வளவு மக்களை ஒருத்தருடைய முகத்தை பார்க்கும்போது அந்த என்ன கிளம்புதுன்னா தோஷம் போயிடுது, சந்தோஷம் கிடைக்குது. அதனாலதான் கோயில்ல பிரதோஷத்தை வச்சிருக்கான். பிரிஞ்சு போயிடும் தோஷம். நம்ம கிட்ட சந்தோஷம் கிடைக்கும். ஏன்? நம்ம மக்கள் இருக்காங்க, மெய்வெளி மக்கள், தெய்வத்தை, ஆண்டவரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்ட மக்கள். அது விடிஞ்ச மூஞ்சா விடியா மூஞ்சா? தெய்வத்தினுடைய திருச்சன்னிதானத்துல போய் அவங்களுடைய திருமுன்பாக போய் வணங்கிட்டு வந்த முகம் யார்? அது அவங்களுடைய திருமுகம். அஞ்சனம் மீமே முகம் அது கண்ணாடி யாமொழிதாம் பாதம். அவங்களுடைய பாதம். ஏய், என்னுடைய பாதாரம் எது தெரியுமாடா? தெய்வம் கேட்கிறேன். இதோ எங்க இருக்குது? போடா, இதோ போடுறா இருக்குது. சபையை காமிச்சு இது இந்த தலை எல்லாமே என்னுடைய பாதாரம் என்னங்க. ஏன்? அவங்களுடைய பதமாகிய வாக்கை நம்ம சிந்தனையில் வச்சுட்டு இருக்கிறதுனால நாம எல்லோரும் அவங்களுடைய திருப்பாதம். நம்மள அவங்க பாதம் என்ன பண்ணுதுன்னா பதப்படுத்துது.
முக்தி திசைக்கு வழிவகுக்குது. இப்படி நாம் நினைச்சு நமக்குள்ள போய் தன் குற்றங்களை களைய வேண்டும். அத வள்ளுவர் சொல்றார், ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிற்கின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. இந்த உடலை மண்ணு தின்னுமா அவர் கேட்கிறார். தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு, இந்த உயிரை உடலோட இருக்கிற இந்த மண்ணு தீண்டாதே அப்படின்னு சொல்றார். அப்போ தெய்வம் என்ன சொல்றாங்க, நீ மந்திரஸ்திரம், பிறர்கிட்ட குற்றம் பார்க்க கூடாது, அடுத்தவனுடைய குற்றத்தை நீ பார்க்க கூடாது. நீ என்ன செய்யற அதை மட்டும் பாரு. உன்னை தெய்வத்துக்கிட்ட விடாமல் இருக்கிறதுக்கு இந்த சைத்தானாகிய மனம் உன்னை எந்தெந்த வழியில அலக்கழிக்குதுங்கிறத உன்னிலே நீ உன்னிப்பாரு. இந்த உலகத்தில் எது சொந்தம் யோசித்து கூறு, அது ஒருத்தர் சொல்ற. அப்ப நமக்குள் நாமே தன்னிலே தானே ஆய்வன் தயங்குவன் பரனை பார்ப்பன். தெய்வம் என்னென்ன படியோ இங்கே என்ன காண போகிறோமோ பாட்டையா விட்டு பிரிஞ்சு போகும்போது இந்த நினைவு கொடுக்குற எனக்கு வந்ததுன்றது நமக்கு சொல்றாங்க. அப்ப நாம நமக்குள்ள சிந்திச்சு பார்க்கணுமா வேண்டாமா? அப்படி சிந்திக்க வைக்கிறது தான் உள்நோக்கு பார்வை. மற்றதெல்லாம் வெளிய, எனக்கு இவர் இப்படி பண்ணாரு, அவர் அப்படி பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு. இது தேகம் உப்பு போட்டு சாப்பிடுற தேகம்டா, இது குற்றம் வரதான் செய்யும். குற்றமற்ற தேகத்தை நீ கை போட்டுட்டல, அது போய் தொட்டுட்டீங்கன்னா உனக்கு குற்றம் இருக்காது, உனக்கு அது குற்றமாவே தெரியாது. எங்க பரமபிதா குமாரனா வந்தாரு ஜீசஸ் கிறிஸ்து, சிலுவையில அறையிறாங்க, ரத்தம் வடியுது, கேட்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னித்தருளும். நம்ம கேட்போமா? இராயம் உள்ள வரான், உன்னை அங்கேயே என்னது தள்ளாக்கலத்தை போட்டு தள்ளுறானா இல்லையா படுறேன், என் புள்ள வெளியில இருக்கான்னு தானே என்ன பாடுபடுத்துற, வராம்பாரு என் புள்ள. அப்படி ஏன் அப்படின்னா அந்த மாச்சரியம் நம்ம கிட்ட இருக்கு. அவர் சொல்றார், அறியாமல் செய்கிறார், பிதாவே இவர்களை மன்னித்தருளும். அந்த தயையும் அந்த கருணையும் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா தெய்வம் நம்மக்குள்ள வந்துருவாங்க. அடே இவன் நம்மளும் போல இருக்கிறானடா, முயற்சி பண்றாங்களே, ஆக முடியாது, ஒரு சின்ன முயற்சி. இப்ப அவர் படிச்சார் 117. இது எனக்கு நடந்தது, அது நேரம் இல்லை, அது இன்னொரு சபையில பேசுவோம். ஏன் அப்படின்னா தௌஹீது மக்காம்ல கொடுக்குறாங்க, நீ எப்படி தெரியுமா இருக்குன்னா மண் போல் ஆக்கள். நம்ம வேதத்தை படிக்கிறோம், உணர மாட்டேங்கிறோம். அப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? மெய்வழி மக்களுக்கும் வெளியில வேதம் ஓதுற மக்களுக்கும் என்ன வித்தியாசம்? மெய்வழி வேதம் உயிருள்ளது, ஜீவனுடையது, ஜீவ ஊற்று, ஜீவாமிர்த ஊற்று. அப்போ நாம நம்மள உணரக்கூடிய தன்மையை நம்முடைய வேதம் நமக்கு அளிக்கிறது. அப்ப அதை உணரலன்னு சொல்லும்போது நாம யாரா இருக்கணும் அப்படிங்கிறது நாம தான் அவங்கவுங்க தகுதிக்கு எனக்கு நான் பார்த்துக்கணும். அப்ப என்கிட்ட என்ன குற்றம் இருக்குது அப்படிங்கிறத நானா என்னை திருத்திக்கிட்டா ஒழிய இன்னொருத்தர் திருப்பவோ முடியாது. இது என்னுடைய அனுபவ உண்மை. அப்ப இந்த உடல் நான் அல்ல என்கிற விவேகத்தை அறிய முயற்சிக்கும் போதே எல்லா விதங்களிலும் உதவி கிடைத்துவிடும். அதை அடையக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும். இப்ப புதுசா வந்திருக்கிறவங்க எல்லாம் கேட்டு பாருங்க, நான் அங்க தேடினேன், இங்க தேடினேன். இப்ப கூட நிறைய பேர் வராங்க, 18 வயசுல இருந்து தேடினேன். ஒரு இஸ்லாம் பெண்மணி வராங்க, சேனல் பார்த்துட்டு, நான் சிவன் கோயில் தான் வணங்கின, குரான் நான் படிக்கிறதே கிடையாது, நான் சிவன் கோயில் தான் போனேன், அந்த சிவானந்த போத பரமஹம்சருடைய அந்த குருகுலம் எங்க ஊர்ல இருக்கு, அங்கதான் போனேன், இதுக்கு போனேன், வடலூர் போனேன். அப்புறம் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த யூடியூப்ல மெய்வழி பற்றிய சேனல்லாம் பார்த்தேன். அதுல நான் தேடினது இருந்தது. அந்த வாக்கு யாரோடது? நம்மளோட தான். இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னாக்கா இதை பேசி நானும் அப்லோட் பண்றேன், யூடியூப்ல போடுறோம். அப்ப உலகம் பூரா அது பரவுது, எவ்வளவு கோடி பேர் பார்க்கலாம். ஆனா யாரோ ஒரே ஒரு ஜீவன் தான் அதை நாடுது.
ஒரு ஜீவனுக்கு தான் அது போய் தைக்குது. யாருமே வந்து நம்பர் கொடுக்கலாம், நீங்க மட்டும்தான் நம்பருக்கு போட்டிருக்கீங்க, நான் வரணும், என் ஜீவனை வந்து தெய்வத்துக்கிட்ட நான் ஒப்படைச்சிடணும். நம்ம ஒப்படைக்கணும்னு நம்ம தெரியல, ஆனா அந்த ஜீவன் சொல்லுது. அது புதுசா அதிகமா முன்ன பின்ன மெய்வழி பார்த்ததும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சேனல்ல வந்து எல்லாரும் பேசுறத கேட்டிருக்கு, ஆனா அதுல தெய்வ வாக்கெல்லாம் அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கு, வாக்கியங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருச்சு. குருமணி மாலை படிக்குது, பூங்கிலிங்கி படிக்குது, ஆச்சரியமா இருக்குது. என்னமா 2 மாசத்துல எப்படி எல்லாம் இல்லங்க, அழாத நாளே இல்லை, கிடைக்கலையே தொடர்பு கிடைக்கல, எல்லாம் தெரியுது, இவருதான் தெரிஞ்சு போச்சு, தொடர்பு கிடைக்கலையே அப்படின்னு அழுது 2 நாளா தூக்கம் இல்லாம அழுதேன். 3வது நாள் நீங்க 7ஆம் பிறப்புன்னு நீங்க போட்டிருக்கிறீங்க, அதுல பார்த்தா நீங்க நண்பர்கள்லாம் போட்டிருக்கீங்க, உடனே உங்களுக்கு போன் பண்றேன். இது பெருமைக்குரிய விஷயம் அல்ல, அந்த ஜீவனுடைய தன்மை, அந்த உறுதிப்பாடு போன கோடிக்கு வந்தது. வந்து அழுது புலம்பி போயிருக்காங்க, மறுபடியும் வரன்னு இருக்காங்க. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த உதவி கிடைத்து விடும். இவர் சொல்றார், இந்த உடல் நான் அல்ல என்கிற விவேகத்தை அறிய முயற்சிக்கும் போது எல்லா விதங்களில் இருந்தும் உதவி கிடைத்து விடும். எதுக்கு? அந்த இறைவனை அறிவதற்கு, அந்த பரம்பொருளை வந்து தெரிந்து கொள்வதற்கு, அவரோடு உறவு கொள்வதற்கு. அது சிவபோகம், அது சிவபோகம், லிங்கத்தினால ஏற்படக்கூடிய போகம், அது சிவகாமம். அது வந்து அடையிற யோனி இங்க வச்சிருக்க. அதை அறிந்து தெரிந்து தெரிந்து நிலை நிக்கணும், அப்பதான் மெய்வழி. பேசிட்டு போறதல்ல, கேட்டுட்டு போறதல்ல. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதற்கு என்னன்னா தெய்வத்துக்கு. அப்போ நிக்கும். எது எது நிக்கும்? கசப்பு தீட்டு பிணநாற்றுதலன் வெளியாகாமல் நிற்கும். நீ கசடர கத்துக்கணும், அப்போ அங்க நிக்கும், இல்லாட்டி கக்கிடும். கவர வேழன்னாள் காமமே வரும் கட்டாய மேவக்குமே. இந்த உலகம்தான் வந்து இழுக்கும், தூக்கி போட்டு தெய்வத்தினுடைய பாதத்தை பிடிக்கணும். அவர் அடுத்து என்ன சொல்லுவாரு? அடுத்த வழியில பாடுவாங்க, அடுத்த கண்ணில, பாதுகாத்துன்னை ரட்சித்தேத்தியே பரமபதத்தில் சேர்க்குமே, பழிகொலை முதல் பாவநாசமே பாவமே மனம் பாவித்தால், பாதுகாத்துன்னை ரட்சித்தேத்தியே பரமபதத்தில் சேர்க்குமே. மெய்ம ஞானம் சாதாரண பாடல் அல்ல, ஆனா தெய்வத்தோடது எல்லாமே வந்து இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பொக்கிஷம். ஆனா ஒன்னு ஒரு ஒரு ரம்மியத்தையும் ஒரு ஒரு ஆனந்தத்தையும் ஒரு ஒரு அகமைய உட்பொருளையும் தன்னுள் அடக்கி வச்சுக்கிட்டு மின்னிட்டு இருக்கு. அந்த மின்றதை நம்மளால பார்க்க முடியல, ஏன்னா நம்ம வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்வைக்கு அது புலப்படலை அப்படின்னா நம்ம வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அருமையான கதை சொன்னாரு, நரசிம்மம் வந்து கண்ணுக்கு தெரியல, ஏன்? அவர் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் வேடன் வைராக்கியம் சித்ததும் வச்சு உள்ள பார்க்கறான். இந்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னா இந்த உயிரை வச்சுக்கிறத விட செத்து போறது மேல அர்ப்பணிக்கிறான். யாருக்கு? சொல்லுக்கு. தெய்வம் நான் சொல்வேன், சொன்னதை செய்வேன் பிறவியலே. நான் இப்படி பேசிட்டு சும்மா விட்டுட்டு போறதுக்கல்ல, போன வாரம் நான் முந்தினத்து பேசணும், விட்டுட்டு போறதில்ல, அந்த செயலை வந்து ஆக்கி கேட்கறதுக்கு நான் காத்திருக்கிறேன், நீ இணங்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. மாபெரும் சக்தியான பரம்பொருளின் முன்னிலையில், மாபெரும் சக்தியான பரம்பொருளின் முன்னிலையில் உலகத்தின் சகல காரியங்களும் நிகழ்ந்தபடி இருக்கின்றன. 24 மணி நேரமும் உலகம் இயங்கின்றான் இருக்குது. எங்கோ ஒரு மூலையில சூரியன் உதிச்சுக்கிட்டே இருக்குது. இங்க நம்ம தூங்கணும்னா அடுத்த நாட்டுல இன்னொருத்தன் எந்திரிச்சுக்கிறான், எந்த பக்கம் பார்த்தா அங்க தூங்கினா இன்னொருத்தர் எடுத்துக்கிறான். அப்போ இந்த சூரியன் இல்லாத உலகம் இருக்கா? அந்த பரம்பொருள் இயக்காத இயக்கம் இருக்கா? அததான் இங்க அவர் குறிப்பிடுறாரு. மாபெரும் சக்தியான பரம்பொருளின் முன்னிலையில் உலகத்தின் சகல காரியங்களும் நிகழ்ந்தபடி இருக்கின்றன. சகல உயிர்களின் மூலமாகவும் வாழ்க்கை பிரவாகமாக வெளிப்படுகிறது. சகல உயிர்களின் மூலமாகவும் வாழ்க்கை
பிரவாகமாக வெளிப்படுகிறது. ஆனால் ஒரு ஜீவன் உடல் எடுத்து அந்த உடலால் நடைபெறும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறது. இதுதான் வெளியே. இப்ப நம்ம எல்லாரும் ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்துதானே பிறந்து உருவெடுத்து வந்தோம். அதுக்கு முன்னாடி 7ஆம் பிறப்புல பார்க்கும்பொழுது ரத்தமா இருந்தோம், அப்புறம் விந்துவா மாறணும், அதுக்கு முன்னாடி உணவா இருந்தோம், அதுக்கு முன்னாடி அது கொடுக்குற தாவரமா இருந்தோம். அப்படி நுணுகி 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 உள்ள போறதுதான் உள்நோக்கு பார்வை. இதை யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா தெய்வம் தான் அதை சொல்லிக் கொடுக்குறாரு. நமக்கு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம கத்துக்கணும். அப்ப அந்த உயிர்களின் மூலமாகவும் வாழ்க்கை பிரவாகமாக வெளிப்படுகிறது. ஆனால் ஒரு ஜீவன் உடலெடுத்து அந்த உடலால் நடைபெறும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறது. அந்த நினைப்புத்தான் மாயை. அந்த நினைப்புத்தான் மாயை. பட்டினத்தார் சொல்றார். எப்போ? ஒரே ஒரு வாசகம் தாங்க. ஜாதிமானு கோர் சொல் இது போதும் போதுமே, சண்டாளர்க்கு 1000 தான் சொன்னாலும் எங்கே. தெய்வம் பண்ணாங்க. அவருக்கு ஒரே ஒரு மந்திரம் தான், காதர்ந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கு. இந்த சொல்லுக்கு மேல ஏதாவது உபதேசம் நடந்துச்சா அவருக்கு? ஒரே வார்த்தை. குருபிரான தேடி ஓடினாரு, அலைஞ்சாரு, பெற்றார். அவரு 7 நிலைக்காரு, 7 கனவு கொண்ட கரும்பை கையில வச்சுக்கிட்டாரு. அதுதான் நம்ம கிட்ட 7 நிலை கம்பமா இருக்குன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அதுதான் உன்னில் அமானிதமா இருக்குன்னு முதல்ல சொன்னபடி வரும். திருப்பி திருப்பி வந்தாலும் அந்த ரெக்கார்டு அங்கதான் வந்து முடியும். அமானிதம், தெய்வம் அங்கதான் முடியும். அப்போ இந்த உடல் தான் என்று நினைத்துக் கொள்கிறது. அந்த நினைப்புத்தான் மாயை. அந்த மாயை போகணும்னா என்ன செய்யணும்? அண்ணா ஜிகே அண்ணா பேசினார், மதுரை ஜிகே. 3 இருக்கு, நடுவுல மாயை இருக்கு. அதான் கண்மம் நடுவுல வச்சுட்டு இருக்கிறார். இந்த பக்கம் வந்து ஆணவம், நடுவுல கண்மம், அந்த பக்கம் மாயை. ஒரு மனிதனுக்கு ஆணவம் ஆகாது அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அதையும் மெய்மனத்தை நான் சொல்றாங்க. மெய்மன ஞானத்துல கண்டு கண்டு நீ கண்டு கண்டு நீ விண்டையாவுமே காணுவாய்மோ வாழன. பாழு ஏன் முப்பாழுன்னா ஆணவம், கண்மம், மாயை. அது முப்பாலா மாறணும். உடல் பொருள் ஆவியா மாறணும். காவியேறிய அண்டர்கோணிடம் காணுவாய் முப்பாலையே. அவங்களுடைய வாய்மையில நீ முப்பாலை காண்பாய், காணுவாய் முப்பாலையே. வாக்கியத்தில் இருக்குது. அதாவது ஆண்டவர்களின் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றே உன் வேலை. எப்படி ஆகிறது? ஒண்ணு நாம அவங்களுக்குள்ள நுழையணும், உள்ள போகணும், உள்ள பார்க்கணும். இல்ல அவங்க வந்து நமக்கு உள்ள வந்து காமிக்கணும். இது 2 நடக்கணுமா இல்லையா? அப்போ அந்த முப்பாழை தாண்டுனா முப்பால் இருக்குது. முப்பால் கடந்து அந்த மூலபலக்கூகை சென்று, அந்த அப்பால் தெரியுமா? என்னால் அந்த அந்த அப்பாலுக்கு அப்பாலா இருக்கிறத தரிசிக்கிறதுக்கு என்னாலில் செய்தவமோ. அப்ப நாமெல்லாம் தவம் பண்ணணும். விட்டகுறை தொட்டகுறை, விட்டதோர் குறை தொட்டதோர் குறை விதி மதி என்று நில. இப்படிதான் அடுக்கடுக்கா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நேரத்தை அவர் பார்ப்பார், இதை வந்துட்டார் மாமான்னு சொல்லுவேன். அவர் இன்னைக்கு இல்லை.
ஆனா என் பார்வை அங்கேயே இருக்குது, அவர் வர மாதிரியே இருக்குது. இருங்க, சிரிச்சுக்கிட்டே வர மாதிரி தோணுது, கற்பனை. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த முத்திலோக நித்திரை ஸ்தலத்துல கேட்பாரு, கேட்டுக்கிட்டு இருப்பார். ஐயப்பன் பேசுறா அப்படியா, சரி எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷத்தை கொடுத்துருவோம். நேரம் கொடுக்கறதுல கஞ்சத்தனம் பண்ணுவாரு, ஆனா எனக்கு கொஞ்சம் தாராளமா கொடுத்துருவாரு. வல்ல, பரவாயில்ல, சந்தோஷம். அடுத்து பார்க்கும் பொழுது அது எப்படி கிடைக்குது? உங்களுக்குள்ளாவாக நீங்கள் அமைதியாக அமர்ந்து, உங்களுக்குள்ளாவாக நீங்கள் அமைதியாக அமர்ந்து, முடியுமா? இப்படி இந்த செகண்ட் நேரத்துல அமைதியா இருக்க முடியுமா? அவர் சொல்றாரு அருணகிரிநாதர், சரண கமலாலயத்தில், சரண கமலாலயத்தில் அரணிமேட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியே நான். எப்பேற்பட்ட ஞானி! அவர் சொல்றாரு, அரை நிமிஷம் 30 நொடிகள் என்னால அமைதியா இருக்க முடியலப்பா, அவர் சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளாவாக நீங்கள் அமைதியாக அமர்ந்து பார்க்க, உங்களுக்குள்ளாவாக நீங்கள் அமைதியாக அமர்ந்து பார்க்க வேண்டும். அது முன்ன சொன்ன மாதிரிதான். நிச்சயமா இந்த கலிக்கடையில ஒரு அரை நிமிஷம், அரை செகண்ட் கூட அமைதியா நம்மளால உட்கார முடியாது. அப்படி நம்ம உட்காரலன்னா அந்த உள்ள இருக்கிறவரு நம்மளை காப்பாற்ற மாட்டார். உட்கார், உள்ள காக்கணும், காத்த பிடிச்சி உள்ள அடக்கி வச்சுக்கணும். வெளியே விட்டோம்னா போச்சு. தூங்கையில விடுகின்ற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. அப்ப அவர் சொல்றாரு, அமர்ந்து பார்க்க வேண்டும். தேடலும் ஆர்வமும் இருந்தால் ஆன்மீக விஷயங்கள் தானாக உள்ளத்தில் உதிக்கும். எப்படி உதிக்கும்? ஆனா தேடுதல் நிச்சயமா கிடைக்கும். ஏதோ ஒண்ணு இருக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில. மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம என்னன்னு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த எண்ணம் வரவன் தான் மனுங்கிறாங்க. நாம் ஏன் பிறந்தோம், இறுதியில் நம் கதி என்னவாகும் என்று ஆய்ந்து தேடும் தேட்டமுடையவனே மனு. அப்ப அந்த தேடுதல் வரும்போது என்னவா வரும்? மனுவா மாறுறோம். அந்த மனுவா இருக்கிறவங்க அந்த சிந்தனையோட இருக்கும்பொழுது நம்மால யாருன்னா ஒருத்தரை பார்த்துருவாங்க. மெய்வழி மக்களுடைய தொடர்பு உலக மக்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். புதுசா வந்தவங்க எத்தனை பேரை கேட்டாலும், நான் அந்த பண்ண இதை பண்ண, என்னுடையக்குள்ள ஒரு அதிருப்தி இருந்தது. அவர் ஒரு தலப்பா கட்டிட்டு ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன். ஆனா அவரு தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பாக்குற, எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுவேன். ஆனா அது என்னுடைய வார்த்தை அல்ல. அந்த நேரம் தெய்வம் தான் நம்ம நாவல வந்து பேசுவாங்க. அது அவங்களுடைய அறிவில போய் தித்திக்கும். அவர் என்ன பண்ணுவாரு? நான் சாலைக்கு வரேன், வந்து தெய்வத்தை தரிசனம் பண்ணுவாரு. ஒரு பிடிச்சிக்கும், காந்தம் கனெக்டிவிட்டி ஆயிடும். அப்புறம் மெய்வழி நம்மதாயிடும். இப்படிதாங்க நடக்குது. ஆன்மீக விஷயங்கள் தானாக உள்ளத்தில் உதிக்கும். இருதயம் திறந்து கொண்டால் மனமும் தானாக முதிர்ச்சி அடையும். தெய்வம் அதை உத்தரவு பண்றாங்க. இருதய மூடலுக்குள் இருக்கும் கருமை அது திருக்கலி மாமையனை திட்டுவேன் புருவத்திடை. நம்ம எல்லாருக்கும் தெய்வம் தீட்டிட்டாங்க. தீட்டினது என்னதுன்னு நமக்கு தெரியாம உட்காந்துருக்கு. அருமை ஒளி பிறக்கும், அது வருது. அது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எடுக்கட்டும். உங்களுக்குள்ளாக நீங்கள் அமைதியாக அமர்ந்து பார்க்க வேண்டும்.
தேடலும் ஆர்வமும் இருந்தால் ஆன்மீக விஷயங்கள் தானாக உள்ளத்தில் உதிக்கும். இருதயம் திறந்து கொண்டால், இருதயம் திறக்கணுமே, யார் நம்மளால திறக்க முடியுமா? பாத பூஜை அப்படின்னு இந்த ஆலயத்துல சொல்லும் போது உடனே நம்ம மந்திரம் சொல்ல வச்சிருக்காங்க. நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கல, கேட்டு 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 நம்மளுக்கு வந்துருச்சு. சுயம் பிரகாச நித்தியானந்த பிரம்மஸ்வரூபத்திலே அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருவாய் இருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் அஞ்சன சிலாகையால் தந்த தேசிகேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம். சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? இருதயம் திறந்து கொண்டால், அவங்க ஞானம் என்னும் அஞ்சன சிலாகையால் திறக்கணும். அதுக்கு நாம உடன்படணும். இல்லைன்னா பூட்டினது பூட்டினபடியே இருக்கும், பார்த்தது பார்க்கபடியே இருக்கும், பார்க்கும் ஆனா தெரியாது. அதை அடுத்து சொல்றாங்க. டைம் ஆயிடுச்சுங்களா? வாக்கியத்துக்கு வந்தார், அதனால்தான். ரைட்டு ரைட்டு ரைட்டு. அவர் தான் விட மாட்டாருன்னா அவருக்கு சிஷியன் ஆகிறார், இவரும் விட மாட்டேங்கிறார். ஆக மொத்தத்தில் அந்த இடத்துல ஒரு ஆள் டைம் சொல்றதுக்கு வந்து உட்காந்துருங்கப்பா. சும்மா வாங்க சொல்லுங்க. இருதயம் திறந்து கொண்டால் மனமும் தானாக முதிர்ச்சி அடையும். மனதில் முதிர்ச்சி கூடினால் மனது அதிகம் அலைப்பாயாது இருக்கும். ஆனா போடுறாங்க, அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே. அப்ப அந்த அலை பாயுதுன்னா எங்க பாயுது? அவங்களுக்கு அவங்களுடைய திருவடிக்கு பாயுது, வெளியே பாயல, உள்ள பாயுது. உள்ள பாயுதான் ஆனந்தமா பாடுறாங்க. நம்ம நினைச்சோன்னா வெளியே பாயுது, அது கிடையாது. அவங்களுடைய திருவடிகளை பாஞ்சு திரும்ப திரும்ப எப்படி போய் கரைக்கு வந்துட்டு போதோ அது மாதிரி அந்த மகாவிஷ்ணுடைய திருப்பாதத்தை போய் நம்ம நினைவு போய் தொட்டுட்டு வருது, அலைப்பாயுது. அப்ப மனதின் முயற்சி கூடினால் மனது அதிகம் அலைப்பாயாது இருக்கும். வாழ்க்கைன்னா இப்படித்தான் என்று சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வீர்கள். அதே சமயம் உள்ளுக்குள் ஞானம் அடைதல், கிருஷ்ண தரிசனம், தனிமைக்காக ஏங்குதல், கிடைத்த நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்து வேத பாராயணமோ நாம ஜபத்தில் ஈடுபடுவது என்று நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையான நிம்மதி அங்குதான் என்கிற நிச்சயம் ஏற்பட்டுவிட்டால் உங்களின் நிம்மதியை யாராலும் எதனாலும் குலைக்கவே முடியாது. நீங்கள் பாதை மாறாது பயணித்தபடி இருப்பீர்கள் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் இந்த உள்நோக்கு பார்வையினுடைய சாராம்சத்தை கொடுக்குது. இத நம்ம தெய்வம் உத்தரவு பண்றாங்க. ஏன்னா அவங்க சொல்றதுதான் அர்த்தம் சொன்னது சுயம். இதெல்லாம் சாட்சி. இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி இருந்தா அப்படி ஆகலாங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இப்போ அதை பார்க்கும்போது இது நம்ம தெய்வ வாக்கியத்துல பார்த்தா தானே நம்ம வந்து ஏத்துக்க முடியும். உள்நோக்கு பார்வை விஸ்வநாத திருவொலி வசனம் பக்கம் 173 இதை பத்தி தெய்வம் வெளியாக்குறாங்க. இதுகாலம் நம்மிடம் இருந்த ஜீவனாகிய சர்வ தெய்வ நாமத்திற்குரிய பொருளை ஒன்னு இருக்கு, இருந்தது, இருந்துட்டு இருக்கு. இதுகாலம் நம்மிடம் இருந்த ஜீவனாகிய சர்வ தெய்வ நாமத்திற்குரிய பொருளை நாம் திரும்பி பார்த்தோமா? பார்த்தோம். அப்படி இல்லைன்னா இங்க உட்கார முடியாது. அந்த நாமத்தை நம்ம பார்க்கலன்னு சொன்னா இங்கே உட்கார முடியாது. பார்த்தோமா? இல்லை. அதை பார்க்கிறதற்குரிய தேவ செயலுக்காக இவ்வளவு சராசரங்களையும் இறைவன் படைத்தான். அப்போ யார் பார்க்கணும்? இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. அப்போ பார்க்கணும்னு சொல்ற விதி யாருக்கு வச்சிருக்காரு? மனிதனுக்கு. மனிதன் ஒருவனுக்கு தானே இறைவனை அறியும் சக்தி இருக்கு, வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லையே. ஏன் அப்படின்னா
அந்த இறைவன் மனிதனிடத்தில் குடிகொண்டிருக்கிறான். அண்டமும் அதிபாதாளம் அகிலமோ டமரர் மற்றும் கண்டனா யோனி தோற்றம் கணிக்கொனா உடலோ சங்கம் தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதயத்திலன்றி விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே. அப்ப விண்டெங்கும் வெளியாகாத இறைவன் இந்த மனிதனுடைய இதய தடாகத்துல இருக்காங்கிற உண்மையை நாம் அறிந்த மக்களா அறியாத மக்களான்றது நாம தான் சீர்தூக்கி பார்க்கணும். இதுகாலம் நம்மிடம் இருந்த ஜீவனாகிய சர்வ தெய்வ நாமத்திற்குரிய பொருளை நாம் திரும்பி பார்த்தோமா? இல்லை. அதை பார்ப்பதற்குரிய தேவ செயலுக்கே இவ்வளவு சராசரங்களையும் இறைவன் படைத்தான். உன் உயிரையும் வயதையும் உனக்கு இனாமாக தந்து உன் உடலை அவன் வளர்த்தது இந்த ஒரு காரியத்திற்குத்தான். கல்வி என்று சொல்லி நீ கற்க எடுத்து வைக்க பெற்றது இதற்காகவேதான், வேறு எந்த ஒரு வயிறு வளர்க்கிற காரியத்திற்கும் அல்ல. நீ உள்ள பார்க்கணும். இந்த ஒரு செயலுக்காக தான் இதெல்லாம் வச்சமே தவிர வேற எந்த காரியத்துக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்றாங்க. இத ஆதிமான்மியத்துல இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலன்னா அடுத்த சபை தான். இது ஆதிமான்மியத்துல ஆதியோதய பருவத்துல நமக்கு தெய்வம் மின்னி காமிக்கிறாங்க. இவ்வாறுதான் அரூப வடிவத்தில் குடியேறிக் கொண்டிருப்பதை ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேணும் என்ற ஒரு தனி கருணை பிரவாகத்தினாலே தனது நாட்டத்தில் புதையலாக கிடந்தே அருண்மொழி கொழிக்கும் திருமறையாகிய வேதத்தை தமது தரிசியர்களின் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வது ஆனது. அதுதான் ஆகும், மற்றதெல்லாம் ஆகாது. வேதத்துல இறைவன் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ அது நமக்கு ஆகும், மற்றதெல்லாம் ஆகாது. சொல்வதானது என்ன சொல்றாரு? நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறி இருக்கிறேன், நீ என்னை அறிய மாட்டாயா என்றும் இங்கே நீ என்னை பார்க்காவிட்டால் அங்கே நீ விழிக்குருடனாகவேதான் இருப்பாய் என்றும். கண் இருக்கும் ஆனா குருடன் தெரியல. இறைவனை பார்க்க கொடுத்த கண்ணை இறைவனை பார்க்கணும்னா அந்த கண்ணா இல்லையே. சொல்றான் கண்ணாகிய புண்ணு அப்படிங்கிறான். பட்டுச்சுன்னா வலிக்கு இதுல சுரியல்னுது அந்த இடத்துல மட்டும், வேற எங்கேயுமே அந்த உணர்வு அதிகமான உணர்ச்சி அங்க இல்லை, வேற எங்கேயுமே இல்லையே. தாங்குது, அங்க பட்டா மட்டும் தொட்டவுடன் சுத்தி விடும், தொட்டா சுட்டு விடுது, சுரியல் என்னது. அத்திருமறையில் இறைவன் சொல்வதானது, நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறி இருக்கிறேன், நீ என்னை அறிய மாட்டாயா என்றும் இங்கே நீ என்னை பார்க்காவிட்டால் அங்கே நீ விழிக்குருடனாகவேதான் இருப்பாய் என்றும். இதற்கன்றியே அல்லாது மனிதனை நாம் வீணுக்காக படைக்கவில்லை என்றும் மனிதனானவன் என்னுடைய ரகசிய பெட்டகம் என்றும் மனிதனுடைய இதயத்தில் அன்றி நான் வேறே எங்கும் வெளியாகிறதில்லை என்றும் நான் ஆதத்துடைய சூரத்தை கொண்டு வெளியாகி இருக்கிறேன் என்றும். ஒன்னில் ரெண்டு இருக்கு, ஆனா நான் ஒண்ணுத்துலதான் இருக்கிறேன். ரெண்டு இருக்கு ஆனா நான் ஒண்ணுல இருக்கேன், இன்னொன்னுல இன்னொருத்தர் இருக்க. அதுல அந்த சூசகமா சொல்ற வார்த்தையை கவனிச்சா நாம உள்ள பார்க்கலாம். ஒன்னில் இருக்கும் என்னை நீ பார்ப்பதற்காக
அந்த ஒண்ணு என்னன்றத வேதத்துல இருக்குது, தேடி கண்டுபிடிங்க. ஒன்னில் இருக்கும் என்னை நீ பார்ப்பதற்காக, உன்னை நீ அறியாவிட்டால் உன்னை நான் மனிதன் என்று படைத்ததாக என் முன்னால் நீ நிரூபிக்க முடியாது என்றும். இவ்வாறாக நமது தெய்வம் அவர்கள் நம்முடைய பார்வையை நாம வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தோம், இழுத்து உள்ள கொண்டு போய் திணிச்சாங்க. எங்க? வேதப்பதிக்குள். நாம் இருவேறுமாக வேதப்பதிக்குள் நுழைந்து அங்கு உனக்கு வேண்டிய சாந்தி என்னும் சலாமத்தை அடையும் பொருட்டாய் அதுல விதியாக்கி வச்சிருக்காங்க. இவ்வாறெல்லாம் நம்முடைய பார்வையை புறத்தே வீசிக்கிட்டு இருந்த நம்ம எல்லோரையும் இதுகாரும் இழுத்து நம்மளை உள்ள முகமா பார்க்க வச்ச நம்முடைய தெய்வத்தினுடைய பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நெடுந்தி புதுவாழ்விலே மனம் கூடி சேர்ந்து நம் எல்லோருடைய பார்வையும் உள்முகமாக திருப்புவோம் என்று கூறி என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.